ஒரு ஸ்கூல் பஸ்ஸில் அவசரமாக 2 மிலிட்ரி சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே பஸ்ஸில் தான் நம்ம ஹீரோவும், ஹீரோட ஒய்ஃப், குழந்தையும் இருக்காங்க. கூடவே நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக்கும் இருக்காரு. இப்போ முன்னுக்கு போன பஸ் திடீர்னு ஸ்டாப் ஆகுது. இவங்களும் என்னடான்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்க ஒரு சோல்ஜர் பார்த்தீங்கன்னா, என்னன்னு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு வெளியே போகிறாரு. வெளியே போன மிலிட்ரி சோல்ஜரை இன்னும் காணலைன்னு சொல்லிட்டு 2வது இருந்த மிலிட்ரி சோல்ஜர் கீழே போகிறாரு. அப்படி அவர் அங்கே அடுத்த செகண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பி வந்து அவர் அட்டாக் பண்ணுது. இப்படி அட்டாக் பண்ணி அந்த ஜோம்பி பஸ்ஸுக்குள்ளே நுழைய வர டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஓடி போய் டோரை சாத்திட்டு அங்கே இருந்துட்டாரு. இப்போ பஸ்ஸுக்கு இருக்கிற எல்லாரும் தான் காட்டுறாங்க. எல்லாரும் ரொம்ப பதறி போயிருக்காங்க. என்ன செய்யணும்னு தெரியாம எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கிட்ட என்னோட வைஃபையும் பொண்ணையும் பார்த்துக்கோ, நான் போய் கன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு கீழ்றாங்க. இந்த சோல்ஜர் கிட்ட கன் எடுக்கலான்னு போறாரு. பார்த்தா அந்த சோல்ஜரும் ஜோம்பியா மாதிரி இப்போ ஹீரோவை அட்டாக் பண்ண வந்துட்டாரு. இப்போ நம்ம ஹீரோவும் கையில் இருக்கிற கன்னை வச்சு அந்த சோல்ஜர் சுட்டி கொள்ளவும் சத்தம் கட்டு ஏகப்பட்ட ஜோம்பிஸ் இப்போ அவங்க பஸ்ஸை நோக்கி ஓடி வர ஹீரோவும் ஓடி போய் பஸ்ஸுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கதவை மூடுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணி கதவை மூடவே முடியல. ஏன்னா ஜோம்பிஸ் அவ்வளோ வந்துடுச்சு. இப்போ எல்லா ஜோம்பிஸ் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறாங்களா அட்டாக் பண்ண தொடங்குது. எல்லாரும் பேக் டோர் வழியாக எஸ்கேப் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதே டைமில் நம்ம ஹீரோட வைஃபும் பொண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த நெரிசல்லையே மாட்டிக்கிறாங்க. ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பிடிச்சி கேட்குறாரு, என் வைஃபும் பொண்ணும் எங்கடா இருந்தது. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்கிற எல்லாரையும் பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஹீரோட வைஃப் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒரு காருக்குள்ளே போய் சேஃபாக இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு பின்னாடியிலேருந்து ஒரு ஜோம்பி பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய கடிக்கலான்னு பார்க்குது. அப்படி இந்த ஜோம்பி ட்ரை பண்ணி இருக்கும் போது இன்னொரு ஜோம்பியை இவங்களை அட்டாக் பண்ண வர அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு அந்த ஜோம்பியை சுட்டு கொள்றாரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா குழந்தையும் அந்த வைஃபையும் காப்பாற்றுறாரு. போய் குழந்தைய பார்த்தா குழந்தைக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லை. ஆனால் ஹீரோட வைஃபுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ட் ஆகிட்டு அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா கையிலே ஒரு கோடு போட்டு விட்டுருது. இப்போ இதில் கட் பண்ணி 9 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க. பார்த்தா முழு இடமும் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு நடந்திருக்குது. பனிப்பொழிவு நடந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பிஸும் இல்லாமல் ஒரு ஆள் நடப்பட்டும் இல்லாமல் தனிமையாகவே இருக்குது. இந்த மாதிரி பனி அடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ரைஃபிளை வச்சுக்கிட்டு ஒரு குதிரையை பார்த்தீங்கன்னா ஹன் பண்ணுறாரு. அது வேறு யாருக்கெல்லாம் நம்ம ஹீரோ பேட்ரிக் தான். இப்போ 9 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முகம்புள்ள தாடி மீசைமா பார்த்தீங்கன்னா ஆலயம் வித்தியாசமாக மாறி போயிருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை இழுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து சேர்றாரு. அப்படி சேர்றத பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பொண்ணு இன்னொரு வீட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோட பொண்ணு தான். ஆனால் ஹீரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா வேறு வீட்டில் இருக்காங்க, அதாவது எதிர் வீட்டில் இருக்காங்க. ஹீரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக் தான் பத்திரமா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் தான் இந்த குழந்தைய வளர்க்குறதால அந்த குழந்தை நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக் தான் அப்பான்னு நினச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லைஃப்பை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற பொருளை அட்ஜஸ்ட் பண்ணி கடைசி ஒரு துளியை கூட மிச்சம் விடாம சாப்பிட்ற ஒரு ஆள். ஆனால் நம்ம ஹீரோ அப்படி இல்லை, கண்ணு ஒன்று தெரியாமல் குடிக்கிட்டு எந்த நேரத்தில் நம்மளாலும் வெளியில் போய் தனக்கு தேவையானதை வேட்டையாடிட்டு வந்து சாப்பிட்ற ஒரு ஆள். இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக்குக்காவது பேசுறதுக்கு அந்த குட்டி பொண்ணு இருக்கேன். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. ஏன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு நாயோட தான் இருப்பார். அந்த நாய் மட்டும்தான் அவர் கூட இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரேடியோ மாதிரி ஒன்று இருக்குது. அதில் எப்பவும் பார்த்தீங்கன்னா கதைச்சிட்டு தனக்கு தானே கதைச்சிட்டு தானே ஒரு கெஸ்ட் மாதிரி தானே இன்டர்வியூ பண்ணி கதைச்சிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் ரேடியோவில் போய் யாருக்கு சிக்னல் கிடைக்குதான்னு அடிக்கடி பார்த்து செக் பண்ணி இருப்பாரு. இப்படிதான் நம்ம ஹீரோட லைஃப் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் விடியுது. அந்த பொண்ணு கீழே இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக்கும் கீழே வராரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பிஸ்கெட்டை கொடுக்கும். அந்த பொண்ணு பிஸ்கெட்டை மறைச்சி வச்சுட்டு இன்னொரு பிஸ்கெட் தாங்கன்னு கேட்குது. அப்போ நம்ம ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஸ்கெட்டை கொடுக்குறாரு. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டை வாங்கிட்டு யாருக்கு தெரியுமா வெளியில் வந்து நம்ம ஹீரோ வளர்க்குற நாய்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட்டை போடுறாரு. ஏன்னா இப்போ இந்த பொண்ணுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ வளர்க்குற அந்த நாய் தான். ஸோ இப்போ நம்ம ஹீரோ அந்த நாய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டை போடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வெளியே போகிறதுக்காண்டி அந்த நாயை கூப்பிட்றாரு. ஸோ ஹீரோட விசில் சத்தம் கேட்டதும் அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோ நோக்கி ஓடி போயிடுது. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சப்ஜெக்ட்னு சொல்லி கொடுக்குறாரு. பொண்ணோட ஸ்கில்லை பார்த்தீங்கன்னா வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக் பார்த்தீங்கன்னா கண்ணை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜாக் கிட்ட கேட்குறா, எனக்கும் கன் சுட சொல்லி தாங்கப்பான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கேட்குறாரு. இதெல்லாம் நீ இப்போ பழக தேவையில்லைன்னு சொல்லி தட்டி கழிக்கிறாரு. ஹீரோட பொண்ணு கூட சேர்ந்து அவனும் விளையாடுறான். இப்போ நைட் ஆயிடுச்சு. இந்த பொண்ணோட அம்மா பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வாடின பூவாக தான் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஃபோட்டோவும் திங்ஸும் அதில் இருக்குது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டே சாங் ப்ளே ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு இன்றைக்கி தான் பர்த்டே. அதனால தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு கிஃப்ட்டை கொடுத்துருப்பாரு. நம்ம ஹீரோவும் இந்த பொண்ணோட பர்த்டே ஞாபகம் இருக்குது. அதால் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா சத்தமாக ஹாப்பி பர்த்டே சாங்கையும் போட்டு விட்டுருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ தன்னோட பொண்ணுக்காண்டி ஹேக்கை செஞ்சு வச்சுக்கிறாரு. ஆனால் ஹேக்கை கொடுக்கலாம்னு பார்க்குறாரு. ஏன்னா ஜாக் விட மாட்டார் இந்த பொண்ணை கிட்ட இருக்காரு. அதால் பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு பார்த்தீங்கன்னா தான் ஆசையை வளர்த்த நாய்க்கு அந்த கேக்கை வச்சிடறாரு. இப்போ திடீர்னு இந்த பொண்ணு கேட்குறா, ஜாம்பிஸ் எல்லாம் இப்போ இருக்கா இல்லாட்டி அழிஞ்சிட்டான்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் ஜாம்பிஸ் எல்லாம் பேருக்கு
சான்ஸே இல்லை, என்ன இந்த பனியில் சாமி சொன்ன உறைஞ்சி செத்து போயிருக்குங்கன்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழும்பிட்டு என்னைய தெரியல, திடீர்னு போய் ஜன்னல் சைட் பார்த்தா இங்கே மியூட்டட்டான சோம்பி மாதிரி இருக்குது. இந்த பனிக்கு பார்த்தீங்கன்னா தன்னை தானே பர்ணா வளர்ச்சி அடிச்ச ஒரு சோம்பி மாதிரி ஒன்று இருக்குது. அது அங்கே நிற்கிற இந்த பொண்ணு பார்த்துட்டு திடீர்னு போய் ஓடி ஒளிஞ்சுக்கிறா. ஒளிஞ்சது மட்டும் இல்லாமல் கடியிலேயே போய் பதுங்கிக்கிறா. இப்போ நம்ம ஜாக்கும் பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்துறாரு. இளம்பினது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை தேடுறாரு. வீடு இருக்கிறதோட இந்த பொண்ணு கிடைக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டோட கட்டிலுக்கு கீழே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஜாக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட போய் கீழே போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்படி இந்த பொண்ணு நான் நேற்று ஜோம்பியை பார்த்தேன்னு சொல்லவும் நம்ம ஜாக் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு கெட்ட கனவா இருக்கும், அதை மறந்துடுன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சகஜமாக போயிடுறாங்க. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வளமை மாதிரி நாயை பார்க்கறதுக்காண்டி போறா. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்கே நிற்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ அந்த பொண்ணுக்கிட்ட நீட்டா நாய்க்கு பிஸ்கட் கொடுத்தியான்னு கேட்குறாரு. ஸோ தயங்கி தான் கேட்குறாரு தன்னோட பொண்ணுக்கிட்டேயே. இதையெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் பையை பார்த்துட்டு அந்த குளிரில் சட்டையும் போடாமல் குதிச்சு ஓடி வரா. நம்ம ஹீரோ கிட்ட இருந்து இந்த பொண்ணை பிரித்து வைக்கதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிட்டு போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரின்னு அங்கிருந்து கிளம்பி என்னோட வண்டி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் வந்து அங்கே ஒரு சூப்பர் மார்க்கெட் குடோன் மாதிரி இருக்குது. அங்கே போயிட்டு தனக்கு தேவையான திங்ஸ் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ சடனாக நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பழைய ஞாபகம் வருது. இப்போ இதே சூப்பர் மார்க்கெட்டில் தான் சரக்கு பொருள் எடுத்துருப்பாரு. அப்போ அந்த டைமில் ஹீரோட வைஃப் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்களை திட்டி விட்டுருப்பாரு. பிரச்சனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாத்தையும் சுற்றி முந்தி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போ நாயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயின் நான் என்னடா பார்க்குறேன்னு போய் பார்க்குறேன். பார்த்தா அங்கே என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு விலங்கு பார்த்தீங்கன்னா ஒன்று கொடூரமாக ரணக்கொடூரமாக பிச்சு போட்டுருக்குது. அது என்னென்னு ஹீரோ தேடி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மியூட்டேட்டான சோம்பி தான் இவங்களை துரத்திக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பிடிக்கிறதுக்காண்டி அங்கேயும் இங்கேயும் பாஞ்சு ஹீரோ துரத்திக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ அந்த டோக்கும் பார்த்தீங்கன்னா வெளியில் ஓடி வந்து ஷட்டரை மூடுறாங்க. மூடிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துட்டு பின்னாலேயே பார்த்து அப்படியே போய்கிட்டு இருக்காரு. இப்படி போய்கிட்டு டைமில் இடையே மரம் விழுந்திருக்கிறத கூட பார்க்காம அந்த மரத்துக்கு மேலேயே வண்டியோட கவர்ந்து இவரும் மயங்கிடுறாரு. இப்போ இதே டைம் இங்கே வீட்டு பக்கம் தான் காட்டுறாங்க. நம்ம ஃப்ரெண்ட் ஜாக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ண கற்றுக்கிட்டு இருக்காரு. இதே டைம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மயக்கத்துலேருந்து முழிக்கிறாரு. முழிச்சு அப்படியே கண்ணை திறப்பாரு. கண்ணை திறந்த ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஜோம்பி இவர் முகத்துக்கு முன்னாலே வந்து நிற்கும். ஸோ இவரை மிரண்டு போகிறாரு. என்னடாண்டு மிரண்டு வாயும் திறக்காம மூச்சு விடாம அப்படியே மூச்சை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூட்டடான ஜோம்பிக்கு கண் தெரியாது, ஆனால் காது செம ஷார்ப்பாக கேட்கும். ஸோ சத்தத்தை வச்சு தான் தன்னோட கிரையெல்லாம் இந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா வேட்டையாடிக்கிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு இது தெரிஞ்சு போயிடுது இந்த ஜோம்பி கண் தெரியான்னு சொல்லிட்டு. அப்போ கவர்ந்து கிடக்கிற வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கும். அந்த வண்டி கிட்ட போயிடுது. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன் ஷூட் பண்ணி பழகிட்டு இருக்காங்க. இந்த டைம் இந்த சத்தம் கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி அவங்கள நோக்கி ஓடி போகுது. இப்படி இந்த ஜோம்பி போனது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கவர்ந்து இருக்கிற வண்டி திருப்பி போட்டுட்டு இவங்களை அலர்ட் பண்ணுறதுக்காண்டி வேகமாக போய்கிட்டு இருக்காரு. போகும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை வானத்தை நோக்கி ஷூட் பண்ணிக்கிட்டே போறாரு. இவங்களும் ஏன் இப்படி ஓடி வரான்னு சொல்லி வாய முடியல. அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பாஞ்சு அட்டாக் பண்ணிடுது. இப்போ இதே டைமில் ஹீரோட நாய் பார்த்தீங்கன்னா ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அந்த ஜோம்பி கிட்ட இருந்து காப்பாற்ற பார்க்குது. இப்படி இந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம ஜாக் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஜோம்பியை சுட்டு காப்பாற்ற அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ இந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவே கடிச்சு இன்ஃபெக்ட் பண்ணிடுது. இப்படி இது கடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வளர்த்த நாய் பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பியை போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்படி அட்டாக் பண்ணவும் அந்த நாயை பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பி கடிக்குது. கேப்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கண்ணை வச்சு விடவும் அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓடி போயிடுது. நான் இப்போ அந்த நாயையும் பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி கடிச்சு கொண்டுடுது. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடிப்பட்ட நாயை தூக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போறாரு. இப்போ நம்ம ஜாக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணை கூட்டிட்டு உள்ள போய் எல்லாத்தையும் அடைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வந்து தான் ஜோம்பி கடிச்ச இடத்த தான் பார்க்குறான். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோக்கு தன்னோட வைஃபோட ஞாபகம் தான் வருது. என்னன்னா இந்த ஆரம்ப சீனில் பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி கடிச்சு ஹீரோட வைஃபில் கையிலே பார்த்தீங்கன்னா காயம் பட்டிருக்கும். ஸோ அந்த அவங்க இன்ஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கையை வெட்டுறதுக்காக நம்ம ஹீரோ தான் ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அதை தான் இப்போ நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு கண் எடுத்து பாயிண்ட் பண்ணி தனி சுடுறதுக்காக ரெடியாக இருக்கான். இப்படி அவனே சுடப்போ டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மயக்கம் போட்டு அவனே கீழே விழுந்துடுறான். ரேடியோ சத்தம் கிட்டே அவன் முழிச்சிடுறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நைட்டே ஆயிடுச்சு. இப்போ உடம்பெல்லாம் ரொம்ப அடிச்சு போட்ட மாதிரி டயர்டாக இருக்கிற மாதிரி ஒலிம்பி அப்படி ரேடியோ கிட்ட போகிறான். இப்போ அந்த ரேடியோலேருந்து ஒரு குரல் கேட்குது. இவன் டெய்லி பேசுகிறதால அவன் இதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவன் இன்றைக்கு அந்த டைம் வந்து பேசலைன்றதால இவங்களே சிக்னல் கொடுத்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள இவனை பார்த்து உனக்கு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இவனை சொல்கிறான் இன்ஃபெக்ட் ஆகிட்டுன்னு சொல்கிறான். நானும் உங்கள் ஜோம்பியா மாறிடுன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்களும் ஜோம்பி கடிச்சு நிறைய ஆயிடுச்சு, நீ இன்னும் ஜோம்பியா மாறல, இப்போ நீ இன்ஃபெக்ட் ஆகலை, நீ இம்யூனா இருக்கானு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலுசினேஷன் அது மாதிரி தான் தோணுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாக் இவனை காப்பாற்றினால அவனை கொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் இவனை சொல்லுது. ஸோ இவனுக்கெல்லாம் தெரியுது இது ஒரு மனப்பிராந்தின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுப்பி போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நாயை புதைக்கிறத பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இங்கே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஜோம்பி கடிச்சாங்க ஜோம்பியா மாறிடுவாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் ஜோம்பியா மாறலன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஜாக்கும் அதான் ஒன்றுமே புரியல. ஹீரோட ஃப்ரெண்டுங்க ஹீரோட பொண்ணுங்க இடையில பயங்கரமான சண்டை போகுது. ஸோ தன்னோட அம்மாவுக்கு கூட புதுப்பு வைக்கிறதுக்கு உனக்கு வெளியே பயமாக இருக்குது, அதற்கு டைம் கூட உனக்கு இல்லை என்று இவங்க ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான சண்டை போகுது. ஃப்ரெண்ட் காரனும் பார்த்தீங்கன்னா சரி இந்த பொண்ணுக்கு அவனி போய் எடுத்துகிட்டு வரலான்னு இவனும் அப்படியே வழியில் போகிறான். இப்போ இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே போகிறான். அங்கே ஏதாவது சாப்பிட கிடைக்குமா, ஏதாவது பொருட்கள் கிடைக்குமான்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த வீட்டுக்கு நடுவுலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா எந்த சாப்பாடு
சாப்பாடும் இல்லாமல் அந்த பனியிலேயே உறைஞ்சி போய் பார்த்தீங்கன்னா தங்களை தானே ஷூட் பண்ணிக்கிட்டு செத்து போயிருக்காங்க. இப்போ அதே இடத்துல ஒரு வாசலில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பூவெல்லாம் இருக்குது. ஸோ அதை இவன் எடுத்து வச்சுக்கிட்டு இவன் வீட்டுக்கு திரும்பி வரான். இப்போ அந்த பூவை வாங்கி அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோட அம்மா போட்டு வைக்கிறா. இப்போ மிச்சம் இருக்கிற பூவெல்லாத்தையும் அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டு வந்து அந்த நாய் புத்தச்ச இடத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூவா பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருக்கா. அந்த நாய் தான் அவங்களுக்கு இந்த கடைசி ஃப்ரெண்டானதால அந்த நாய்க்கும் ஒரு அஞ்சலி செலுத்துவான்னு சொல்லிட்டு அந்த பூவை ஒன்றா போட்டுக்கிட்டே இருக்கா. இப்படி இந்த பொண்ணு இந்த பூவை ஒன்றா போட்டுக்கிற டைமில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பி பயங்கரமாக வந்து இந்த பொண்ணுக்கு பின்னால் வந்து நிற்கிது. ஸோ இந்த பொண்ணு அந்த ஜோம்பியை பார்த்து பதறி போய் பயந்துடுறா. இந்த பொண்ணு தன்னிட இருக்கிற துப்பாக்கி எடுத்து ரெடி பண்ணி ஷூட் பண்ண ரெடி பண்ண அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா கையை வச்சு ஒரே விஸ்கா விசிக்கிடுது. அந்த பொண்ணுக்கும் அடிபட்டு கீழே விழுந்துடுறா. இப்போ தன்னோட பொண்ணுக்கான ஜாக்கும் வெளியில் ஓடி வந்து பார்த்தா அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா கடிக்கிறதுக்கிட்ட போய்கிட்டு இருக்கு. அப்போ ஜாக்கும் பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டே ஓடி வரான். இப்போ நம்ம ஜாக்கும் பார்த்தீங்கன்னா ஜோம்பியை பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா மியூட்டட் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாள். ஜாக்கோட நெஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா கையை வச்சு அப்படி குத்தி கிழிக்குது. அப்படி வரிக்கைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பி முகத்திலேயே பார்த்தீங்கன்னா ஊரா விட்டுறான். ஸோ அந்த அளவு போட்டு அடி நடிச்சிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஜாக்கும் ஓடி போய் தன்னோட பொண்ணை பார்க்க அப்போ அந்த டைமில் ஹீரோ வெளியே வந்துட்டான். வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கை பாயிண்ட் பண்ணி அப்படியே கன்னை எய்ம் பண்ணி நிற்கிறான். ஸோ நம்ம ஜாக்கு தான் இந்த காப்பாத்தால இப்போ என்ன ஷூட் பண்ணுறதுக்காண்டி தான் வந்து நிற்கிறான்னு ஜாக்கு யோசிக்கிறான். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஷூட் பண்ணுறாரு. என்னடா தெரியும் பார்த்தா ஜோம்பி பார்த்தீங்கன்னா இவனை கடிக்க வந்திருக்கு. ஸோ அந்த ஜோம்பி தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணியிருக்காரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறான். இப்போ நம்ம ஜாக்கு கண்ணு முடிச்சு என்னடா அந்த வெளியில் வந்து பார்த்தா திடீர்னு அந்த ஜோம்பி இவனுக்கு முன்னால் வந்து நிற்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் அந்த ஜோம்பியை சங்கிலியால் போட்டு கட்டி வச்சுக்கிருக்கான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃப்ரெண்ட் கார்கிட்ட அந்த ஜோம்பியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கான். இந்த பனியில் இதுகளும் மியூட்டட் ஆகி ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்திருக்குதுன்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ இந்த பொண்ணு வழியில் வர நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு தன்னோட வீட்டுக்கே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ உள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்காக ஒரு ட்ராயிங் வரைஞ்சி இருக்கும். அந்த ட்ராயிங்கை பார்க்குறான். ஸோ ரேடியோவில் சிக்னல் கிடைக்கலான்னு பார்க்குறான். இந்த சிக்னல் கிடைக்கல. இப்போ திடீர்னு வாக்கி டாக்கியில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அதே சிக்னலுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டின்னரை கூப்பிடுது. நம்ம ஹீரோ அதை அக்செப்ட் பண்ணி போகலாமா வேணான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக போகிறதுக்கு அக்செப்ட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப காலுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா பழைய மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணோட டின்னருக்கு போகிறா. இப்போ இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக சேர்ந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா என்ன கதைக்கிறேன்னே சொல்லாமல் பார்த்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச சப்ஜெக்டில் இருந்தெல்லாம் கேள்வியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட கேட்டிருக்காரு. ஸோ இப்படி இந்த பொண்ணு கதைக்க தெரியாமல் கதைக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சிரிச்சு பார்க்குறாரு. இதே நம்ம ஃப்ரெண்டுக்கார பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே பார்க்குறாரு. ஸோ இப்போ ரொம்ப காலத்துக்கு பிறகு இவங்கெல்லாம் இப்படி ஒரு ஃபேமிலியாக இருந்து சிரிச்சு கதைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஜாக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட கேள்வி கேட்குறான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் இப்படி நிறைய வர தொடங்கினா தன்னால் தனியாக சமாளிக்க முடியாது. நீங்கள் சேர்ந்து தான் இந்த பொண்ணை காப்பாற்றணும். இது என்னோட பொண்ணு மட்டும் இல்லை, உன்னோட பொண்ணு தான் இதுன்னு சொல்லி ஹீரோக்கு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது, நம்ம இங்கேருந்து கிளம்பணும், இன்னும் நிறைய ஜோம்பிஸ் இங்கே வந்துடும்னு சொல்கிறாரு. ஆனால் ஜாக்குக்கு இது சரியாக படாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு துரத்தி விட்றான். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்குக்கு வீட்டை விட்டு போகிறது சேஃப் இல்லைன்னு தோணி வீட்டுக்குள்ளேயே இருக்க முடிவு பண்ணியிருக்கான். இப்போ திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டையும் தன்னோட வைஃபையும் சந்தேகப்பட்டு வைஃபை பார்த்தீங்கன்னா குடோன்லேயே தனியாக விட்டு போயிடுறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜோம்பி வந்து அவங்களை அட்டாக் பண்ணுது. இப்போ கட் பண்ணி அப்படியே இவன் பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு இருக்கான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. அது ஒரு யாருமே நம்ம ஹீரோட பொண்ணு தான். ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டு அலட்சியமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ பிடிச்சி பயங்கரமாக கத்திட்டு நீ ஏன் குழந்தைடா நான் தான் வளர்ப்பேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையை தூக்கிட்டு போயிடுறான். அன்னையிலேருந்து இன்னைக்கு வர பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பக்கத்தில் நம்ம ஹீரோ ஜெருங்க விடாமல் இந்த ஜாக் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா பத்திரமா சேஃபாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் விடியுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட காரை க்ளீன் பண்ணிக்கிறான். ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்காண்டி நம்ம ஃப்ரெண்டோட பொண்ணு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து நிற்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு நடுவில் போகிறாங்க ஷாப்பிங் தங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுக்கிறதுக்காக வேண்டி. முதல் முறையாக இந்த பொண்ணு வெளியில் வரா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புதுசாக வியந்து பார்த்துக்கிட்டே வரா. ஸோ இவங்களும் தங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த பனியில் உறைஞ்சு போய் நிற்கிறா. ஸோ நம்ம ஹீரோ கிட்ட போய் பார்க்குறான். இப்போ ஹீரோ அந்த பொண்ணை தொட்டோன்னு பயங்கரமாக அங்கேருந்து கூச்சல் போட்டு அப்படியே பனியிலேயே பார்த்தீங்கன்னா மயங்கி கீழே விழுந்துடுறா. இப்போ இந்த பொண்ணையும் தூக்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோட பொண்ணை பார்த்தீங்கன்னா கீழே வச்சுட்டு இந்த பொண்ணுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்து அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ரெக்கவர் ஆகிட்டா. ஸோ தீயெல்லாம் மூட்டி அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா டீ கொடுக்குறாங்க. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணு இவங்களை மாதிரி தான் வீட்டுக்குள்ளே தன்னோட ஃபேமிலியோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி ஜோம்பிஸ் எல்லாம் பயந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேணும் வெளியில் பார்த்தீங்கன்னா சுற்றி தெரிஞ்சிருக்கிறா. அப்போ இன்னொரு பையனோட வேணும் பழகி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்டாக இருக்கான். அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஜோம்பியாக மாறிட்டான். அந்த ஜோம்பி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்துது. ஜோம்பி கத்தவும் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு பயந்து போய் எழும்பிடுறா. என்னென்னு இவங்களுக்கு அதில் ஜோம்பி தான் அதை நாங்கள் கட்டி தான் போட்டு வச்சுக்கிறோம், அதில் எந்த பிரச்சனையும் இன்னும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லவும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு அதெல்லாம் என்ன கேட்காம கண் எடுத்துகிட்டு போய் நேராக போய் அந்த ஜோம்பியை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் கேட்குறாங்க. இந்த பொண்ணு சொல்கிறா இந்த ஜோம்பிஸ் எல்லாம் சவுண்டை வச்சு தான் தங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணிக்கும், ஜோம்பி இன்னொரு ஜோம்பியோட கம்யூனிகேட் பண்ணிக்கும். இப்போ எல்லா ஜோம்பிஸும் இங்கே தான் வரப்போன்னு சொல்லி வாய முடியல. அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா நிறைய ஜோம்பிஸோட சவுண்டு இவங்களை சுற்றி கேட்குறதுங்குது. இப்போ மொத்த ஜோம்பிஸும் படையெடுத்து இவங்க இருக்கிற ஏரியா நோக்கி தான் வந்துகிட்டே இருக்குது. இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா இருக்கிற ஜன்னல் கதவை எல்லாத்தையும் போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜோம்பிஸ் எல்லாம் இங்கே வந்துக்கிற இந்த டைமில் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் தப்புக்க வேண்டி எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்குறாரு தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட. இப்போ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தங்களோட பொண்ணை பார்த்து கவலைப்படுறாங்க.
பண்ணுறாங்க. இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா போட்டு லொக் பண்ணுறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பிஸ் ஒன்று இவங்க அட்டாக் பண்ணக்கூடாதுன்றக்காண்டி. ஆனால் அந்த பொண்ணை அடைச்சி வச்சுட்டு இவங்க போயிடுறாங்க. அங்கே பேஸ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜோம்பி பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு பின்னாலே இருக்குது. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மூச்சு முடாமல் சத்தம் போடாமல் ரொம்ப பயந்து அழுதுகிட்டு போய் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த ஜோம்பிஸும் உங்களுக்கு முன்னுக்கு தான் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஹீரோட ஃப்ரெண்ட் ஜாக்கையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுது. கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் உள்ள வர பார்க்குது. அப்போ ஹீரோவும் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பீரோவை வச்சு முட்டு கொடுத்து அந்த டோரை எல்லாம் லாக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திடீர்னு பேஸ்மெண்ட்ல இருந்து சத்தம் வருதுன்னு சொல்லி ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே தான் ஒரு பொண்ணு அடைச்சி விட்டுருக்கிறாள். தனக்கு பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கன் எடுத்துட்டு அந்த பேஸ்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தன் கையில் வச்ச லேம்பையும் அந்த பொம்மையும் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு சத்தத்தை காட்ட அந்த பெட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி ஓடி போய் அந்த பெட்டிக்குள்ளே விழுகுது. அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இந்த ஜோம்பி உள்ளே போனதும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அந்த பெட்டியை லாக் பண்ணிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா சத்தத்தை கட்டு பதறி போய் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் கதவை திறந்த கையோட பார்த்தீங்கன்னா ஒரு ஜோம்பி அலைக்க பஞ்சு ஹீரோவையும் அட்டாக் பண்ணுது. இப்போ இந்த ஹீரோ இருக்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பிஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிற ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா சத்தமாக பாட்டை போடுறாங்க. ஸோ அப்படி பாட்டை போட்டது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஜோம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜிக் மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காதை பொத்திக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இந்த டைமில் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பிஸை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணி கொள்ளுறாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரேடியோவில் பார்த்தீங்கன்னா யாரை சொல்கிறாங்க அவங்க ஒரு இடத்த சொல்லி அங்கே வாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கிட்ட அதை சொல்கிறாங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கேட்குறா. இப்போ இப்படி இதே டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட புல்லட்ஸும் காலி ஆகுது. அதே நேரம் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் கம்மியாகி அந்த ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப் ஆகுது. இப்போ இன்னும் கொஞ்சம் இதில் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிற மொத்த ஜோம்பிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள வர ரெடியாக இருக்குதுங்க. இப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்கிட்ட சொல்கிறா ஸ்ப்ரிங்னு அந்த இடத்துக்கு வந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம்னு ரேடியோ சேர்ந்து ஒரு வாய்ஸ் வந்து எனக்கு வந்துச்சு நான் அதை கேட்டேன்னு சொல்கிறாரு. இப்போ இப்படி இந்த பொண்ணு இதெல்லாம் சொல்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு நம்பிக்கை வந்தீங்கன்னா அவங்களுக்கு வருது. ஆனால் அந்த நம்பிக்கை கொஞ்சம் நேரம் நினைக்கிறேன். ஏன்னா ஜோம்பிஸ் ஃபுல்லாக வந்து வீட்டை சுற்று போட்டுச்சு. ஸ்ப்ரிங்னு அந்த இடத்துக்கு போகணும்னா இந்த ஜோம்பிஸ் எல்லாம் திசை பண்ணணும் வழியில் இருக்கிற காருக்கு போகணும். ஸோ யாராவது ஜோம்பிஸை டைவர்ட் பண்ணால் தான் அவங்க அந்த காருக்கே போக முடியும். ஸோ அப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் சேஃபாக இருக்குன்னு நினச்சிட்டு தன்னை பொண்ணுங்க வேண்டி பார்த்தீங்கன்னா தான் போகிறேன்னு சொல்லிட்டு கையில் ஃப்ளாரை எடுத்துக்கிட்டு ஹீரோ தான் வெளியில் ஓடுறாரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா குட் பாய் சொல்லிட்டு அப்பா சொல்கிறத கேட்டு நடான்னு சொல்லிட்டு தான் அப்பான்னு சொல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுகிட்ட இருந்து குட் பாய் சொல்லிட்டு அப்படியே ஜோம்பிஸை டைவர்ட் பண்ணுறதுக்காண்டி போகிறாரு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஜோம்பிஸை டைவர்ட் பண்ணுறாரு. இந்த டைமில் நம்ம ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு பார்த்தீங்கன்னா காரில் இருந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஃபியூவல் டேங்க் எல்லாம் வெடிக்க வச்சு அந்த ஜோம்பிஸோட சேர்ந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கேயே இறந்து போயிடுறாரு. இப்போ இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக விடிஞ்சது. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய விடியில் பார்த்தீங்கன்னா பார்க்குற மாதிரி சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஸோ இந்த படத்தை என்னால் முடிஞ்சல சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் காய்ஸ்.